வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இயற்கையின் பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய ஆராக்கீரை. இந்த கீரை கடையிலலாம் கிடைக்காதுங்க. மழை காலத்தில் மட்டும் ஏதாவது ரொம்ப ரேராக மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இது இந்த வயல்வெளிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி நிறைஞ்ச அந்த இடத்துல ஒரு களைச்செடி மாதிரி தான் வளரும். ஆனால் இது களைச்செடி கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு கீரைங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. ப்ளஸ் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அது என்ன என்பது பற்றியும் இதை நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக ஒரு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் ஈஸியாக வளர்க்கலாங்க. அந்த மாதிரி வளர்க்கும் போது நம்ம வருடம் முழுவதுமே இந்த கீரை நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவு முழுமையும் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆராக்கீரைக்கு நீர் ஆவாரை, ஆலாக்கீரைன்ற பெயர்கள் இருந்தாலும் இதனுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரவியல் பெயர் மார்சிலியா காட்ரிஃபோலியா. இது மார்சிலியா குடும்பத்தை சேர்ந்ததுங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை உணவாக பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய தாயகம் ஐரோப்பா. வளர்ப்பு முறைன்னு பார்த்திங்கன்னா, நீர்வளம் நிறைஞ்ச வாய்க்காலில் இது ஒரு களைச்செடி மாதிரி வளருங்க. ஆனால் இது களைச்செடி கிடையாதுங்க. நாம் தொட்டியில் வளர்க்கும் போது துளைகள் இல்லாத தொட்டியில் தாங்க வளர்க்கணும். காரணம், இதுக்கு தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வளரும். இதுக்கு மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா, களிமண் எடுத்துக்கோங்க, மணல் எடுத்துக்கோங்க, தொழு உரம் கொஞ்சம் கலந்துக்குங்க. இந்த மண் கலவையில் ரொம்ப நல்லா வளருங்க. ஒரு சின்ன கிளை, நான் இந்த திருத்தணி பக்கம் போகும்போது ஒரு வயலில் இதை பார்த்தேங்க. அந்த ஒரு சின்ன 2 இலை தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே வச்சேங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒரு 2 வாரத்துலேயே நல்லா வளர்ந்துருச்சுங்க. இதுக்கு இந்த உரம் போடணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருங்க. நம்ம வேணும் போது அந்த மேலே இருக்க இலையை மாத்திரம் கட் பண்ணி நாம் சமைக்கலாம். இந்த ஆராக்கீரைக்கு சூரிய வெளிச்சமே தேவையில்லைங்க. சும்மா 1 மணி நேரம் வெயில் இருந்தால் போதும். இது நிழல் பாங்கான இடத்துல நல்லா அந்த இலையெல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா வளருங்க. ரொம்ப வெயிலெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிளாஸ்டிக் மக்ஸ் இருந்தாலும் ஒரு பால்கனிலே இது ரொம்ப அழகாக வளருங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இதில் சோடியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், இரும்பு, கால்சியம் இதில் அதிகமாக இருக்குங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்க்கும்போது ஆயுர்வேதத்தில் இதுக்கு வலிப்பு நோய்க்கு இதில் மருந்து தயாரிக்கிறாங்க. வாய்ப்புண் இருக்கிறவங்க இந்த இலையை சும்மா அப்படியே பச்சையாக கழுவிட்டு சாப்பிடும்போது அந்த வாய்ப்புண் சரியாயிடுதுங்க. அடுத்ததாக இதை இந்த தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா அந்த தாய்ப்பால் சுரப்பை இது நிறுத்திடுங்க. அடுத்தது அந்த சிறுநீருடன் ரத்தம் சில பேருக்கு கலந்து போவோம் இல்லைங்களா, அதையும் நிறுத்தும். இது உடலை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கீரைக்கு இருக்குங்க. அடுத்ததாக புத்தி தடுமாற்றம், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், அப்புறம் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சமயத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜிங், வெள்ளைப்படுதல், அதை இது கட்டுப்படுத்துங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமானதாக நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்களுடைய இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு மிகவும் அதிகரிக்கும் போது உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீரிழிவு நோய் இருப்பவங்க இந்த ஆராக்கீரையை 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறதுங்க. இந்த கீரையை பாசிப்பருப்போட கூட்டு மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம், சாம்பாரில் போடலாம், பொரியல் மாதிரியும் செய்யலாம். தேங்காய் போட்டு நல்ல டேஸ்ட், நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்குங்க. நம்ம வீட்டிலே வளர்க்கும் போது நம்ம அப்பப்போ இதை எடுத்து செய்யலாங்க. இந்த கீரையை சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வரும்போது குழந்தைகளுடைய அந்த ஆயுட்காலம் நீடிக்கும்னு சொல்கிறாங்கங்க. இப்படிப்பட்ட நல்ல இந்த கீரையை நீங்கள் வளருங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.